பொதுவாக ஒவ்வொரு மனிதனோடும் ஒரு ஜின் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜின்களுடைய ஆற்றல்களை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மனிதர்களுக்கு கொடுக்காத சில ஆற்றல்களை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக சூரத்து நம்லிலே அல்லாஹு தஆலா 39-40 வசனங்களில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஃப்ரீத் என்கிற அந்த ஜின் யமன் நாட்டு இளவரசியுடைய சிம்மாசனத்தை கொண்டு வந்த அந்த செய்தி, அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸிலே இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் தன்னுடைய இருக்கையிலிருந்து எழும்புகிற அந்த நேரத்திற்குள், ஒரு மனிதர் உட்கார்ந்திருக்கிறவர் தன்னுடைய இருக்கையிலிருந்து எழும்புவதற்குள் அந்த இஃப்ரீத் என்கிற ஜின் போய் அந்த யமன் நாட்டு இளவரசியினுடைய சிம்மாசனத்தை கொண்டு வந்த செய்தி அல்லாஹு தஆலா சூரத்து நம்ல் 39-40 வசனங்களிலே சொல்லி காட்டுகிறார். எனவே இதன் மூலம் ஜின்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு அபரிவிதமான ஒரு ஆற்றலை, பலத்தை கொடுத்திருக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதுபோல ஜின்களை பொறுத்தவரையில் அவர்கள் உண்பது குடிப்பது என்கிற நிலை அவர்களிடத்திலே காணப்படுகிறது என்பதையும் ஹதீஸ்கள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஜின்களை பொறுத்தவரையில் அவர்கள் உண்ணக்கூடியவர்களாக, பருகக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களின் மூலம் நாம் அறியலாம். குறிப்பாக சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின்களுக்குரிய உணவை பற்றி சொல்கிறார்கள். ஜின்களுடைய உணவு எலும்பு, அதாவது நாம் பிஸ்மி சொல்லி சாப்பிடக்கூடிய எலும்புகள் அவர்களுக்குரிய உணவாக இருக்கின்றன என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அதை கொண்டு சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தடுத்திருக்கிறார்கள். இப்போ ஜின்கள் உண்ணுகிறார்கள், குடிக்கிறார்கள். ஜின்கள் குடும்ப வாழ்க்கையில் அல்லது உடலுறவில் ஈடுபடுகிறார்களா, திருமணம் முடிக்கிறார்களா என்பன போன்ற விஷயங்களிலே உலமாக்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன. அதிலே சரியான கருத்து வல்லாஹு தஆலா ஆலம். இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மஹுல்லாஹ் போன்றவர்கள் சொல்கிறார்கள், ஜின்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய தன்மை கொண்டவர்கள் என்று. அதற்கு ஆதாரமாக ஹூர்னீன்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் போது லம் யத்மிஸ்ஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான், இவர்களை இதற்கு முதல் மனிதர்களோ ஜின்களோ தீண்டி இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அந்த தன்மையும் அவர்களிடத்திலே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதுபோல ஜின்களை பொறுத்தவரையில் அவர்கள் எங்கே தங்கியிருப்பார்கள் என்பதை பொறுத்தவரையில் அவர்கள் பூமியிலே தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களை பார்க்கிற போது புரிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக அவர்கள் பாழடைந்த வீடுகளில் அல்லது பாழடைந்த இடங்களிலே இருப்பார்கள். பாழடைந்த வீடுகள் அல்லது பாழடைந்த இடங்களிலே ஜின்கள் குடியிருக்கிறார்கள். அதுபோல நஜீஸான இடங்களிலும் அருவருக்கத்தக்க இடங்களிலும் அவர்கள் குடியிருக்கிற நிலையை பார்க்கலாம். டாய்லெட், பாத்ரூம் போன்ற இடங்கள். அதே போல மக்பராக்களில், அடக்க ஸ்தலங்கள் இருக்கிற மையவாடிகளிலே அவர்கள் இருப்பதையும் ஹதீஸ்களின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே பொதுவாக இந்த ஜின்கள் என்பவர்கள் நம்மோடு தான் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் பாழடைந்த இடங்களை நாடி செல்கிறார்கள். அதே போல அருவருக்கத்தக்க இடங்களையும் அவர்கள் தங்களுடைய தங்குகிற இடங்களாக ஆக்கிக் கொள்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஜின்களிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மூமின்களும் இருக்கிறார்கள், காபிர்களும் இருக்கிறார்கள். ஜின்களில் மூமின்களும் இருக்கிறார்கள், காபிர்களும் இருக்கிறார்கள். இதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த தகவல்களை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிக்கொண்டு செல்வதற்கு காரணம், பிறகு நாம் பிராக்டிக்கலான சில விஷயங்களை பேச வேண்டி இருக்கிறது. குறிப்பாக ஜின்கள் மனிதர்களை தீண்டுவது அல்லது மனிதர்களில் பாதிப்பை ஏற்படுத்துவது அல்லது மனிதர்களில் நுழைவது போன்ற விஷயங்களை நம்ம பேச வேண்டியிருக்கிறது. அந்த நேரங்களில் இந்த தகவல்கள் நமக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்பதனால் இந்த தகவல்களை நான் வேகமாக சொல்லிக்கொண்டு செல்கிறேன்.
அப்ப ஜின்களிலே மூமினான ஜின்களும் இருக்கிறார்கள், காஃபிரான ஜின்களும் இருக்கிறார்கள். இதை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் ஜின்னிலே 14, 15வது வசனங்களிலே சொல்லும் போது வஅன்னா மின்னல் முஸ்லிமூன், எங்களிலே முஸ்லிம்களும் இருக்கிறார்கள், ஒமின்னல் காசித்தூன், அநியாயக்காரர்களும் இருக்கிறார்கள். அநியாயக்காரர்கள் என்பவர்களை தப்சீராசிரியர்கள் சொல்லும் போது காபிர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். ஃபமன் அஸ்லம, அவர்களில் யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ, ஃபஉலாயிக தஹர்ரௌ ரஷத், அவர்கள் நேர்வழியை தேர்வு செய்தவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். வஅம்மல் காசித்தூன, அப்படி நேர்வழியை தேர்வு செய்யாமல் அநியாயம் இழைத்துக் கொண்டிருப்பவர்கள், ஃபகானு லிஜஹன்னம ஹதபா, அவர்கள் நரகத்திற்குரிய விறகுகளாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா இதிலே சொல்லி காட்டுகிறான். எனவே ஜின்களை பொறுத்தவரையில் ஜின்களிலே முஸ்லிமான ஜின்களும் இருக்கிறார்கள், காஃபிரான ஜின்களும் இருக்கிறார்கள் என்பதை இந்த குர்ஆன் வசனம் மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே போல இந்த ஜின்களை பொறுத்தவரையில் இவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் தூதராக வந்திருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு மறுமையிலே விசாரணையும் இருக்கிறது என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த ஜின்களுக்கு இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கு பிறகு இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஜின்களை பொறுத்தவரையில் அவர்கள் மார்க்க சட்டங்களை பின்பற்றி நடக்க வேண்டும், அல்லாஹ் ஒருவனையே அவர்கள் வணங்க வேண்டும் என்று அவர்கள் ஏவப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு அது பற்றிய விசாரணை மறுமையிலே இருக்கிறது. சூரத்து சாஃபாத் என்ற அத்தியாயத்தின் 158வது வசனத்திலே, சூரத்து சாஃபாத் என்கிற அத்தியாயத்தின் 158வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலகத் அலிமத்தில் ஜின்னத்து இன்னஹும் லமுஹ்தரூன், ஜின்கள் அவர்கள் நாளை மறுமையிலே விசாரணைக்காக கொண்டு வரப்படுவார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவ்வாறு ஜின்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு மார்க்க சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, அவர்களுக்கு நேர்வழி எது, வழிகேடு எது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தூதர்கள் வந்திருக்கிறார்கள், குறிப்பாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூதராக வந்தவர்கள். எனவே இந்த நிலையில் அவர்கள் மார்க்க சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் அவர்கள் நேர்வழியை பெறுகிறார்கள், சுவர்க்கம் செல்லுவார்கள். மார்க்க சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்காதவர்கள், குர்ஆன் சுன்னாவுக்கு கட்டுப்பட்டு நடக்காதவர்கள் நிராகரிப்பாளர்களாக இருந்து அவர்கள் நரகம் போவார்கள். மஹ்ஷரிலே அவர்களுக்கும் விசாரணை இருக்கிறது என்பதை நாம் இவற்றின் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஜின்களுடைய தொல்லைகள் நமக்கு இருக்கின்றன என்பதனால் அவர்களுடைய தொல்லைகளிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. ஜின்களுடைய தொல்லைகளிலிருந்து பாதுகாப்பு தேடுவதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. அது தொடர்பான பல செய்திகளை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல குறிப்பாக ஒரு முக்கியமான ஒரு செய்தியை இங்கே நாம் குறிப்பிட வேண்டும். நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு சந்தேகம், ஜின்களுக்கும் ஷைத்தான்களுக்கும் இடையில் என்ன வேறுபாடு என்று. உண்மையிலே இதிலே நிறைய கருத்துக்கள் உலமாக்களால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. சில வேறுபாடுகள், ஜின்கள் என்பவர்கள் வேறு, ஷைத்தான்கள் என்பவர்கள் வேறு, ஜின் என்பது ஒரு தனியான இனம், ஷைத்தான் என்பது ஒரு தனியான இனம் என்பன போன்ற கருத்துக்களை அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தைச் சேர்ந்த ஆரம்பகால சஹாபாக்களில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, அதே போல தாபீன்கள் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் போன்றவர்கள் பல கருத்துக்களை முன்வைத்திருந்தாலும் கூட இதிலே பொதுவாக இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து மிக முக்கியமான ஒரு கருத்தாக கொள்ளப்படுகிறது. அதாவது ஜின்கள் என்பவர்கள் ஒரு தனியான படைப்பு. நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஜின்களில் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நல்லவர்களாக நடப்பவர்களை ஜின்கள் என்றே அழைக்கப்படும். நல்லவர்களாக
சாலிஹானவர்களாக, வ அன்னா மின்னல் முஸ்லிமூன், முஸ்லிம்களாக இருந்தோம், அன்னா மின்ன சாலிஹூன், எங்களில் சாலிஹானவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய முஸ்லிமான சாலிஹானவர்கள் ஜின்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அது அல்லாமல் யாரெல்லாம் இவர்களில், இந்த ஜின்களில் கட்டுப்படாமல் சாலிஹானவர்களாக இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களை ஷைத்தான்கள் என்று அழைக்கப்படும் என்று இமாம் இப்னு கதீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து வலுவான கருத்தாக இருக்கிறது. இதுதான் வித்தியாசம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஜின்களில் கெட்ட ஜின்கள், அதாவது ஷைத்தான்களுடைய தீங்குகளில் இருந்து நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதை அல்லாஹும் வலியுறுத்துகிறான். சூரத்துல் முஃமினூன் 97, 98 வசனங்களிலே அல்லாஹு தஆலா வக்குர் ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்களுடைய ஊசலாட்டங்களில் இருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நீ சொல்லுவீராக. வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன், அவர்கள் என்னிடம் வந்து விடாமல் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றும் நீ சொல்வீராக என்று சூரா அல் முஃமினூன் என்ற அத்தியாயத்தின் 97, 98 வசனங்களிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே ஜின்களில் மோசமான ஜின்களுடைய தீங்குகள் மனிதனுக்கு இருக்கின்றன. அந்த தீங்குகளில் இருந்து மனிதன் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். மூமின்கள் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த கெட்ட ஜின்கள், அப்ப கெட்ட ஜின்கள் என்று சொல்பவர்கள் ஷைத்தான்கள், அவர்கள் நம்மை வழிகேட்டின் பக்கம் அழைத்து கொண்டே இருப்பார்கள், நரகத்தை நோக்கி அழைத்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் மனிதர்களுடைய மூமின்களுடைய எதிரிகளாகவே இருந்து கொண்டிருப்பார்கள். மனிதர்கள் நேர்வழியில் செல்ல விடாமல், மூமின்களை நேர்வழியிலே பயணிக்க விடாமல் அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் வலப்பக்கமும் இடப்பக்கமும் இவர்கள் வந்து உட்கார்ந்து கொண்டே இருப்பார்கள். எனவே இந்த கெட்ட ஜின்களுடைய தீங்குகளில் இருந்து நாம் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக இஸ்லாம் சொன்ன வழிமுறைகள், குறிப்பாக நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்வது, அகீதாவை சீர் செய்து கொள்வது, அல் குர்ஆனோடு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துவது, அதுபோல காலை மாலை திக்ருகளையும், தூங்குகிற போது ஓதுகிற திக்ருகளையும், வீடுகளுக்குள் நுழைகிற போது ஓத வேண்டிய திக்ருகள், துஆக்கள், இவ்வாறு சந்தர்ப்பங்களிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய திக்ருகள், துஆக்களை நாம் ஓதி வருகிற போது இந்த ஜின்களுடைய ஷைத்தான்களுடைய தீங்குகளில் இருந்து நாம் பாதுகாப்பு பெறலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது தொடர்பாக விரிவாக நிறைய உரைகள் ஆற்றப்பட்டிருக்கின்றன. அதுபோல புத்தகங்களும் எழுதப்பட்டிருக்கின்றன, கட்டுரைகளும் எழுதப்பட்டிருக்கின்றன. அவற்றை பார்த்து அதற்கேற்ப நம்மை நாம் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு உள்ளாக்கி கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வகுப்பிலே இது தொடர்பான ஜின் தொடர்பான இந்த சில முக்கியமான குறிப்புகளை நாம் இங்கே பதிவு செய்திருக்கிறோம். இது தொடர்பாக விரிவாக யாராவது படிக்க வேண்டும் என்று விரும்பினால் டாக்டர் உமர் சுலைமான் அல் அஷ்கர் என்று சொல்லக்கூடிய ஒருவர், ஒரு அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தைச் சேர்ந்த சமகாலத்திலே இருக்கக்கூடிய ஒரு அறிஞர், இவர்கள் ஆலமுல் ஜின்னி வ ஷயாத்தீன் என்று சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். ஜின் ஷைத்தான் உலகம், ஆலமுல் ஜின் வ ஷயாத்தீன். இந்த புத்தகம் ஆங்கிலத்திலும் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் உருதுவிலும் கூட அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் என்று. சில நேரங்களில் நீங்கள் கூகுளிலே சர்ச் பண்ணால் ஆங்கிலத்தில் அது உங்களுக்கு கிடைக்கலாம், அல்லது நீங்கள் மிடில் ஈஸ்டிலே புத்தக கடைகளிலே இந்த புத்தகத்தை நீங்கள் பெறலாம். இந்த புத்தகம் மிக பெறுமதியானது. இந்த ஜின்கள் தொடர்பான முழு விவரங்களையும் டீட்டெயில்ஸாக பேசக்கூடிய ஒரு புத்தகமாக ஆலமுல் ஜின்னி வ ஷயாத்தீன், ஜின் ஷைத்தான்களுடைய உலகம் என்ற தலைப்பு தான் அந்த புத்தகத்தினுடைய பெயராகும். எனவே முடியுமானவர்கள் இந்த புத்தகத்தை எடுத்து படித்து பார்த்து கொள்ளுங்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளை, உண்மையிலே நம்முடைய இந்த வகுப்பு குறுகிய நேரம் நடைபெறக்கூடிய ஒரு வகுப்பாகும். சுமார் 1/2 மணி நேரங்கள் தான் இந்த வகுப்புக்காக வேண்டி நாம் ஒதுக்குகிறோம். இந்த வகுப்பிலே முக்கியமான சில விஷயங்கள் இந்த ஜின்களோடு தொடர்பாக நாம் கலந்துரையாட வேண்டி இருக்கிறது. இதிலே இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே நாம் ஜின்கள் மனிதர்களில் எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்துவார்கள்,
ஒரு மனிதனில் ஜின் நுழைய முடியுமா? அதற்கு என்ன ஆதாரங்கள் இருக்கின்றன? அப்படி ஜின்கள் நுழைய முடியும் என்று சொன்னால் அவ்வாறு நுழையக்கூடிய ஜின்களை மனிதர்களிலிருந்து எப்படி நாம் வெளியேற்றுவது? ஏனென்றால் இன்றைக்கு இது ஒரு பெரிய ஒரு வியாபாரமாக கூட என்று நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இது தொடர்பான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்த வகுப்பிலே கொஞ்சம் விரிவாக நம்ம பேச இருக்கிறோம். இன்றைய வகுப்பை இத்தோடு நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய வகுப்பிலே கண்டிப்பாக இவ்வாறான ஒரு நடைமுறை ரீதியான அதே நேரத்தில் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தை சரியான முறையிலே அறிந்து கொள்வதற்கு நாம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இது தொடர்பான கேள்விகளை இன்ஷா அல்லாஹ் ஜின்கள் என்கிற தலைப்பு பூரணமாக முடிந்த பிறகு நீங்கள் ஜின்கள் தொடர்பான கேள்விகளை கேட்கலாம். அதுபோல இது தொடர்பான இன்னும் பல நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய தகவல்களையும் நாம் இன்ஷா அல்லாஹ் தருவதற்கு அல்லாஹுடைய உதவியால் இருக்கிறோம் என்கிற செய்தியை கூறி நிறைவு செய்து கொள்கிறோம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.